எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம். நாம் எல்லாரும் இந்த வசனங்களை இணைந்து படிக்க போகிறோம். 1ஆம் வசனத்தில் இருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் இணைந்து நாம் படிக்கலாம். 45 எசையா 45 1 4. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைகட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைத்திருக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரி. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மோட பேசிக்கொண்டிருக்கிற மிக அற்புதமான வார்த்தைகளின் தொடர்ச்சி தான் இந்த காலவேளையிலும் கர்த்தர் நம்மோடு பேச தேவன் விரும்புகிறார். திறந்த வாசலை நான் தருவேன், பூட்டப்பட்ட வாசலை தருவேன். சத்துருக்களாலே பூட்டப்பட்ட வாசல்கள், மனிதர்களாலே பூட்டப்பட்ட வாசல்கள் எல்லாம் உங்களுக்கு திறக்கப்படும் என்பதை குறித்தெல்லாம் ஆண்டவர் திட்டமாக நம்மோடு பேசினார். இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது கோரேஸ் என்கிற ஒரு மனிதனுக்கு சொல்லப்படுகிற ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த மனிதனை குறித்து சொல்லுகிற வார்த்தை, உனக்கு முன்னே நான் போவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். 4ஆம் வசனம், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பாள்களை முறிப்பேன், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆமென். முதல் வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகள் திறந்திருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது. கவனிங்கள், இந்த பகுதியிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுகிற ஒரு வாசலை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன வாசலை கர்த்தர் திறக்கிறார்? கோரேசுக்கு திறப்பேன் என்று சொல்லுகிறார். ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் நான் உனக்கு தருவேன், உனக்காக அந்த வாசல்கள் திறக்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதை சரியாய் சொல்ல விரும்பினால், இந்த வார்த்தையை சரியாய் எடுத்துக்கொள்ள விரும்பினால் ரகசிய வாசல் என்று சொல்லலாம். அது ஆங்கிலத்தில் சீக்ரெட் பிளேஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறது. ரகசிய இடம், ரகசிய இடத்தில் இருக்கிற புதையல்களை, ரகசியமாய் வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷங்களை நான் உனக்கு தருவேன். இந்த காலை ஆராதனை வேளையில் ஆண்டவர் சபைக்கு ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல வார்த்தையை தேவன் சொல்லுகிறார். ரகசிய வாசல் திறக்கப்படுமாம். ஆமென். அல்லேலூயா. சிலர் இருக்கிறத பார்த்தா முதல்ல சொன்ன வாசல் திறக்கட்டும். 6 நாளாக சொன்னீங்களே ஐயா சில வாசல்கள், இது முதல்ல என்ன செய்யட்டும்? திறக்கட்டும். அதுக்கப்புறம் சீக்கிரட் வாசலுக்குள்ள போகலாம் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்குது. தோத்துறோம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தைலாம் உண்மைதான். ஆனால் தேவ வசனத்துக்கு கை கொள்ளும் போது, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவைகளுக்குள் ஆவியானவர் நம்மளை கொண்டு போகிறார். இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு வாசலை ஆண்டவர் திறக்க போகிறாரோ. அதான் என்ன வாசல் சொல்லுங்க? ரகசிய வாசல். சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ரகசிய வாசல்னா என்ன? அது யாருக்குமே தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வாசல் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். உலகத்துக்கு தெரியாது,
சமுதாயத்திற்கு தெரியாது, உலகத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாது, பெரியவர்கள் என்று சொல்கிறவர்களுக்கு தெரியாது, படைபலம் படைத்தவர்களுக்கு தெரியாது. இந்த ரகசிய வாசல் அவருக்கு மட்டும்தான் தெரியும். மறைக்கப்பட்டிருக்கிறது. மறைக்கப்பட்ட சில ஆசீர்வாதத்தை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற சில நன்மைகளை எந்த மனிதனாலும் அறிந்து கொள்ள முடியாத, எந்த மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியாத சில ஆசீர்வாதங்களை, கண்ணுக்கு தெரியாத மறைக்கப்பட்ட சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கோரேசை கொண்டு தேவன் சில காரியத்தை செய்வதற்கு அவர் திட்டம் பண்ணி இருக்கிறாரு. கோரேசை கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் திட்டம் கொண்டிருக்கிறாரு. கோரேசை கொண்டு அவர் விரும்புகிற காரியத்தை பூமியில நிறைவேற்றுவதற்கு தேவன் திட்டமிட்டிருக்கிறாரு. இவனை கொண்டு இதை செய்யணும்னு ஆண்டவர் நினைக்கிறபடினாலே, இதெல்லாம் செய்யணுங்கிற ஆசை இந்த கோரேசுக்குள்ளே, இந்த ராஜாவுக்குள்ளே, இந்த மன்னருக்குள்ளே இருக்கிறபடினாலே வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார், நான் இப்படிப்பட்ட நன்மைகளை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, யாருக்கு கர்த்தர் அந்த ரகசிய வாசலை திறந்து கொடுப்பார்? வசனம் சொல்லுகிறது, ஏன் கோரேசுக்கு இந்த வாக்கு தத்தம், ஏன் கோரேசுக்கு இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது? ஒன்று, அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க. அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஒரு மனிதனை கர்த்தர் ஒரு காரியத்திற்காக, ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் என்றார், ஒரு நோக்கத்திற்காகவே ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆலயத்தை கட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமென். தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். என் அபிஷேகம் அவனுக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். அதனால என் மனதை புரிஞ்சு, என் இருதயத்தை புரிஞ்சு, என் எண்ணத்தை புரிஞ்சு இவன் தேசத்தில் காரியத்தை நடப்பிப்பான். ஆகவே அவனுக்கு நான் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை, ரகசிய வாசல்களை நாம் திறந்து கொடுத்து நான் அவனை ஆசீர்வதிக்க போறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பிரியமானதை நிறைவேற்றுவான். வசனங்களை படித்தீர்கள் என்றால் அதற்கு முந்தின அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன். வாசிப்போம். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி, எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கர்த்தர் சொல்றாரு, நான் ஏன் தெரியுமா இந்த கோரேசுக்கு ஒளிப்பிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை, பொக்கிஷத்தை நான் கொடுப்பேன்னு சொல்றேன் தெரியுமா? அவனை நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு பிரியமானதை அவன் நிறைவேற்றுவான். ஆமென். என் இருதயத்தை புரிந்தவன், என் இருதயத்தை புரிந்து நடக்கிறவன், எனக்கு பிரியமானதை அவன் நிறைவேற்றுவான். தேவனுடைய எதிர்பார்ப்புகளை செய்ய யார் விரும்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கையே வேற லெவல் தான். தேவனுடைய மனதை, தேவனுடைய இருதயத்தை, தேவனுடைய எண்ணத்தை யாரெல்லாம் புரிஞ்சு இந்த பூமியில நடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையே வேறு விதமாக ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆண்டவர் தாவீதை ராஜாவா அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். அல்லேலூயா. நான் ரொம்ப நாள் அவனை கவனிச்சேப்பா. அவன் சகோதரர்கள் எல்லாம் வீட்டில் சொந்த வேலையை பார்த்துட்டு, சொந்த கடமையை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இவன் வருவன் மட்டும் காட்டிலே அலைந்து கொண்டிருக்கிறவன் மட்டுமல்ல, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவன் மட்டுமல்ல, பலமுறை அவன் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான். அவன் என்ன துதிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு எத்தனையோ பாடு வருது, அவனுக்கு கஷ்டம் வருது, அவனுக்கு சூழ்நிலை வருது, கரடி வருது, சிங்கம் வருது, பிரச்சனைகள் ஏராளம் இருக்கு.
பிரச்சனைகளாக இருக்குது. என்னால் தாக்கு பிடிக்க முடியாதியா, என்னால் இதெல்லாம் சரிப்படுத்த முடியாதியா, இங்கே பாதுகாப்பே இல்லையா அப்படின்னு அவன் நினைக்கல. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும், என் நாவிலே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அவன் காற்றிலே அலைந்து திரியும் போது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதும் அவன் தேவனோடு உள்ள உறவிலே இருந்து கொண்டே இருக்கிறான். கர்த்தரோட பேசிக்கிட்டே இருக்கிறான். ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் தொழில், ஒரு பக்கம் கடமை, அதெல்லாம் செய்யணும். ஆனால் இன்னொரு பக்கத்தில் தேவனுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற தொடர்பு பெருகிட்டே இருக்கு. கர்த்தர் கவனிச்சுட்டே இருக்காரு, கர்த்தர் பார்த்துட்டே இருக்காரு. இவ்வளவு வேலையின் மத்தியிலும், இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும், இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும், மழை வெயில் பனின்னு பாராம கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு எங்கேயோ படுத்து தூங்கிக்கிட்டு ஒரு பைத்தியக்காரன் மாதிரி அப்படியே ஓடி 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 போயிட்டு இருக்கிறானே. இந்த உலகம் அவனை கண்டுகள்லையே, இந்த சமுதாயம் அவனை கண்டுகள்லையே, அவன் குடும்பம் அவன் எப்படி இருக்காங்கிறத கண்டுகள்லையே. ஆனால் ஒன்னே ஒன்று தெரியும், இவன் என் கூட இருக்கிறான். ஹல்லேலூயா. என் கூட தாவீது இருந்துகிட்டே இருக்கிறான். இந்த தாவீது என் பட்சத்தில் இருந்துகிட்டே இருக்கிறான். அவன் அடிக்கடி என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். என் நாமத்தை அவன் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறான். கர்த்தர் பார்க்குறாரு, இவங்கிட்ட பொறுப்பை கொடுத்தா, இவங்கிட்ட ராஜ்யபாரத்தை கொடுத்தா, இவங்கிட்ட இந்த காரியத்தை செய்ய கொடுத்தா, நான் நினைக்கிறத இவன் கரெக்டாக செய்வான்யா. அல்லேலூயா. தேவனுடைய இருதயத்தை புரிந்தவர்கள் இந்த உலகத்தில் வேறு விதமாக இருப்பார்கள். தேவனுடைய இருதயத்தை புரிந்து நடக்கிறவர்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்க முடியும். அதனால தான் சவுல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபோது அவனை தள்ளி கொஞ்சம் கூட யோசிக்காம தாவீதை அந்த ஸ்தானத்தில் அவர் கொண்டு வருவதற்கு காரணம், அவன் எனக்கு பிரியமானவன், எனக்கு சித்தமானவை, என் இருதயத்திற்கு ஏற்றவைகளை எல்லாம் அவன் செய்வான். அதனால தான் கோரேசினுடைய இருதயத்தை புரிந்தவர், கோரேசினுடைய எண்ணங்களை அறிந்தவர், இவனுக்கு இப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்தால், இவனுக்கு ஒளிப்பிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, புதையல்களை இவனுக்கு கொடுத்தா, இவன் இதை கொண்டு ராஜ்யத்தை கட்டுவான், ஆலயத்தை கட்டுவான், இவன் கர்த்தருக்குரிய காரியத்தை செய்வான்னு சொல்லிதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை அவனுக்கு கொடுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை ஒரு காரியத்திற்காக தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு நோக்கத்திற்காகத்தான் தெரிந்து கொள்கிறார். நம்ம எல்லாரையுமே ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் அழைச்சிருக்கார். அல்லேலூயா. உங்களை விட நல்லவங்க, உங்களை விட ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க நிறைய பேர் பூமியில் இருக்காங்க, நிறைய பேர் சமுதாயத்தில் இருக்காங்க. நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். யாருக்கும் எந்த கெடுதியும் செல்றதில்லை. எல்லா விதங்களிலும் நல்லவர்களாய் எண்ணப்படுகிறவர்கள், உலகம் மதிக்கக்கூடியவர்கள். இவங்களெல்லாம் உலகத்தில் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செலக்ட் பண்ணாமல் நம்மளை, பாவியாகி என்னையும், துரோகியாகி என்னையும், தள்ளப்பட்ட என்னையும், புறக்கணிக்கப்பட்ட என்னையும், நம்மையும் ஆண்டவர் செலக்ட் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அப்படின்னா இதெல்லாம் சும்மா நடந்தது கிடையாது. நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நானும் இந்த கூட்டத்துக்குள்ளே போய் கையை தட்டி ஏசு நல்லவர் அப்படின்னு பாடுவேன்னு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஒன்றும் இல்லை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிருப்பீங்க. எப்படி தெரியுமா? செத்தாலும் இந்த பெந்தகோஸ்து சபைக்கு மட்டும் போகக்கூடாது. ஸ்தோத்திரம். பாட்டு கேட்டாலே காதை பொத்திக்கிட்டு போயிடுறது, அந்த பாட்டு சத்தம் கூட உள்ள வந்துடக்கூடாது. அப்பமே கர்த்தர் கண்ணியை வச்சுட்டார், உனக்கு நீதாடா முத ஆளு. எப்பெல்லாம் நம்ம எதையெல்லாம் நம்ம ஆண்டவருடைய காரியத்தை வெறுத்தவர்கள், பிடிக்காது என்று சொன்னவர்கள், வேண்டாம் என்று சொன்னவர்கள், இது தேவையில்லை என்று சொன்னவர்கள், இன்றைக்கு நம்ம உள்ள வந்து அப்பா பிதாவே ஆண்டவரே என்று நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்றால், நான் சொல்லுகிறேன், உங்க மேல ஆண்டவர் வைத்த ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய நோக்கம். நீங்க அதுக்கு நன்றி சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல, நீங்க அதுக்கு தேவனை துதிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு, என் குடும்பத்துக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரு நோக்கத்திற்காகத்தான் அழைத்திருக்கிறார். சும்மா தற்செயலெல்லாம் வர முடியாது, சும்மா யாரும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. சத்தம் கேட்டது உள்ள வந்தேன், தோத்துரும் ஏதோ ஜெபம் நடக்கு போல உள்ள வந்தேன் அப்படிலாம் வர முடியாது. நான் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில்
வரான். அப்ப நம்ம எல்லாரையுமே ஒரு நோக்கத்திற்காக, ஒரு திட்டத்திற்காகத்தான் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து தேவன் நம்மளை சபையில வச்சிருக்கிறாரு. அங்கதான் ஆசீர்வதிக்கிறாரு, அங்கதான் விடுவிக்கிறாரு, அங்கதான் நன்மை செய்யறாரு, அங்கதான் பேசுறாரு, அங்கதான் நம்மளை தகுதிப்படுத்துறாரு. அவருடைய ராஜ்யத்திற்காக நம்மளை தகுதிப்படுத்துகிறாரு. ஆமென் சொல்லுவோமா? அப்ப பாருங்க, ஆண்டவர் கோரேசை தெரிந்த ஒரு திட்டம், ஒரு நோக்கம்னு ஒன்று இருந்துச்சு. அதை நிறைவேற்றுவதற்கு காரணம், அவனும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய விருப்பப்பட்டவனாய் இருந்தான். அல்லேலூயா. எப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறோமோ, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்காக ஒளிப்பிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை, ரகசிய வாசலை திறந்து அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்றார், உங்களுக்காக சீக்ரெட் வாசல் திறக்கப்படுமா. யாருக்கும் தெரியாதுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் மேலே வச்சிருக்கிற சில திட்டம் பிசாசுக்கும் தெரியாது, உலகத்துக்கும் தெரியாது, மனுஷனுக்கும் தெரியாது. நீங்கள் கண்டிருக்கவே மாட்டீங்க. இந்த ஜெபத்துக்கு பின்னால் சில ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பங்களை சந்திக்க போகிறது. அது நீ ஜெபித்தவைகளாக இருக்காது, அது நீ கேட்டுக்கொண்டவைகளாக இருக்காது, அது நீ வாஞ்சித்தவைகளாக இருக்காது, அது நினைத்து கூட பார்த்துருக்க மாட்ட. நீ சொல்ல போகிற, ஐயோ நான் இப்படி நினைக்கலையே, எனக்கு இப்படி ஒரு வாசல் திறக்கும்னு நினைக்கலையே, என் காரியம் இப்படி ஜெயமாய் மாறும்னு நான் நினைக்கலையே. கர்த்தர் சொல்றார், நான் ஒரு ரகசிய ஆமென் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வச்சிருக்கிறேன், ஒளிப்பீடத்தில் வச்சிருக்கிறேன். நான் இந்த ஜெபத்துக்கு பின்னால அந்த வாசலை திறந்து அதை நீ அனுபவிக்க நான் உன்னை கொண்டு போக விரும்புகிறேன். அல்லேலூயா. யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். யோபினுடைய வாழ்க்கையிலே ஒரு ரகசிய செயல் இருந்தது என்று எழுதியிருக்கிறது. வாசிப்போமா? தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என் கூட இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சுற்றிலுமாய் இருந்தார்கள், என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். பாருங்க, கண்மலையில இருந்து எனக்காக எண்ணெய் எப்படி வந்துச்சான்? நதி போல வந்தது. அந்த சீரு இப்போ இருந்தா நலமா இருக்குமே அப்படின்னு சொல்றார். எப்போ? 1ஆம் அதிகாரத்தில் யோபி எப்படி இருந்தார் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்றாரு. இன்றைக்கு அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை, போராட்டம். இப்ப சொல்றாரு, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? என் வீட்டில், என் கூடாரத்தில் தேவனுடைய ரகசியம் இருந்தது. அல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். நல்ல கவனிங்க. தன் பாதத்தை நெய்யினால் கழுவினான். தோத்திரம். தண்ணியினால் கழுவுறதே பெருசா இருக்கு. எப்படி கழுவுனானா? அப்போ ஆசீர்வாதம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. எண்ணெய் எப்படி வந்துச்சா? அப்பொழுது இருந்த சீர் அப்படின்னு சொல்றார். அதைத்தான் நீங்க 1ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, ஆயிரமான மிருக ஜீவன்கள், ஆயிரமான வேலைக்காரிகள், ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவன் வாழ்க்கையில இருந்தது. வெளியில இருக்கிறவங்க சொல்றாங்க, என்னடா யோபு எல்லாத்துலயும் நல்லா இருந்துகிட்டே இருக்கான், பெருகிட்டே இருக்கிறான், 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, ஏராளமான வஸ்துகள், ஏராளமான நன்மைகள். பாருங்க, அவனை சுற்றிலும் 10 பிள்ளைகள். எவ்வளவு ஆசீர்வாதமான குடும்பம். உலகம் வெளியில இருந்து பேசிக்கிட்டே இருந்திருக்கும், என்ன நடக்குது யோபு வீட்டுக்குள்ள, என்னதான் நடக்குது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, நல்லா கவனிங்க. என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல, கண்டுபிடிக்கவே முடியல. உத்து பார்க்கறான், ஜன்னல் வெளியே பார்க்கறான், வெளியே இருக்கிறவன் ஆமேன் சுத்தி பார்க்கறான், என்னதான் நடக்குது? யோபே சொல்றாரு, அது ஒரு ரகசிய செயல். அல்லேலூயா. நான் இவ்வளவு தூரம் என் வாழ்க்கை இருந்ததற்கு, பெயர் பெற்றவனாய் இருந்ததற்கு, வாழ்ந்திருந்தவனாய் இருந்ததற்கு காரணம், என் வாழ்க்கையில தேவனுடைய ரகசியம் என் வீட்டில் இருந்துச்சு. கர்த்தர் எனக்கு ஒளிப்பிடத்தில் இருக்கிற கதவை திறந்தாரு. வெளியில் இருக்கிறவனுக்கு கண்டுபிடிக்க முடியல. சாத்தான் சுற்றி வாரான். எப்படி இந்த யோபு இவ்வளவு நல்லா இருக்கான், அவன் பிள்ளைகள் நல்லா இருக்குது, இவ்வளவு ஆசீர்வாதம் யோபுக்கு இருக்குது, எப்படி அங்கே இது நடக்கு? இன்னைக்கு கூட நிறைய பேர் அப்படிதான் நம்மளை சுற்றி பார்க்குறாங்க. என்ன வாங்க நடக்கு?
என்ன செய்கிறாங்க இவங்க, எப்படியாங்க இது இவங்களுக்கு வருது, இவங்களுக்கு என்னதான் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிடவே முடியல. ஏன் புரிஞ்சுக்கிட முடியலன்னா, ஆண்டவர் அவங்களுக்காக ஒரு ரகசிய வாசலை திறந்துட்டார். சாத்தான் வந்து சொல்கிறான், நானும் எட்டி பார்த்தேன், நானும் சுற்றி பார்த்தேன், நானும் இது என்னன்னு பார்த்துடலான்னு நினச்சேன், ஆனால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல, என்னதான் நடக்குன்னு தெரியல, ஏதோ ஒரு சீக்ரெட்டு வீட்டுக்குள்ளே இருக்கு. அவன் சொல்கிறான் ஆண்டவரை பார்த்து, ஒன்றும் இல்லை, நானும் சுற்றி சுற்றி பார்த்தேன், கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நீர் அவனை, சொல்லுங்க, நீர் அவனை, ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷனை பாருங்களேன், வேலி அடைத்து அல்லவோ வைத்திருக்கிறீர், எனக்கு உள்ள போகவே முடியல, எனக்கு உள்ள பார்க்கவும் முடியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரகசிய வாசல் யோபினுடைய வீட்டில் திறக்கப்பட்டது. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிற பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷனாய் இருந்தான். ஆண்டவர் ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறார்னா சும்மா வராது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு மனுஷன் மேன்மைப்படுத்தப்படுறானா அதுக்கு ஒரு காரியம் இருக்கும். மொத்தமாக படிச்சிருவோம். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஒரு 21 நாள் தானியேலின் ஜெபத்தை போடு. அல்லேலூயா. பயப்படாதீங்க, இப்போ இல்லை, பயந்துடாதீங்க, ஐயோ அடுத்தது ஆரம்பிச்சிட்டாரா தோத்து அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்கு, அடுத்த மாதம் பண்டிகை பெருவிழா. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோமா? தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததுன்னா எப்படிங்க? கோரேசின் காலத்தில் தான், கோரேசின் காலத்தில் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்துச்சு. எப்படி இருந்துங்க? வசனத்தை படிச்சிங்கன்னா உண்மையுள்ளவனாக இருந்தான், விசுவாசிக்கிறவனாக இருந்தான், ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஏதோ ஒரு காரியம், தேவன் எதிர்பார்க்கிற காரியம் தேவ மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அதை வச்சு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. யோபு, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். நான் கீழ்ப்படிய மாட்டேன், வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் தேவ சமூகத்தை தேட மாட்டேன், எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் பலகணிகள் மட்டும் எப்படி இருக்கணும்? படபடான திறக்கணும், வானத்தின் வாசல் திறக்கணும். உண்மையில சொல்கிறேன், எந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வர வேண்டுமானாலும் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பை கர்த்தர் பார்ப்பாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரகசிய வாசல் திறக்கப்படணுமா? தேவனுக்கு பயந்து நடக்கணும், அவருக்கு பிரியமாய் நடக்கணும். அதனால தான் அவன் சொல்லுகிறான், நான் உத்தமன், நான் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவன், சர்வ வல்லவருக்கு கீழ்ப்படுகிறவன், நான் மட்டுமல்ல என் பிள்ளைகளையும் நான் அப்படி கொண்டு வந்தவன். இந்த வீட்டுக்குள்ள ஒரு ரகசியம் இருந்தது, தேவனுடைய ரகசியம். அதுதான் என் வாழ்க்கையை மாற்றினது, என் குடும்பத்தை மாற்றினது, என் சூழ்நிலையை மாற்றினது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ஒளிப்பீடத்தில் இருக்கிறத உனக்கு நான் தரப்போறேன். வாசல் இன்னைக்கு திறக்க போகுது, ஒரு சீக்ரெட் வாசலை கர்த்தர் இன்னைக்கு திறக்க போறார். இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க, இது வரைக்கும் அது வந்திருக்காதுங்க, இது வரைக்கும் அது கிடைச்சே இருக்காதுங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜெபத்துக்கு பின்னால அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஆமென். சங்கீதம் 25:14 வசனத்தை படியுங்கள். சங்கீதம் 25:14 வாசியுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில், அவருக்கு பயந்தவரிடத்தில் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. மறுபடியும் இந்த பிரதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சத்தமா நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி சொல்லுவீங்களா? கர்த்தருடைய ரகசியம். ஆமென். பா, என்ன அழகா சொல்லிட்டாங்க பாருங்க. இன்னைக்கு வேற ஃபாதர்ஸ் டேயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமாம், பிள்ளைங்கள்லாம் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஏதாவது வாங்கி கொடுங்க. எங்கள் அப்பா இன்னைக்கு சர்ச்சில் ரொம்ப நல்லா உற்சாகமாக இருந்தார். அதனால் இந்த ஃபாதர்ஸ் டேயில் அவருக்கு ஒரு கிஃப்ட் என்ன செஞ்சுருவோம், வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆமேன்னு சொல்லுவோம் பார்க்கலாம். ஒரு அழுதத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, ஒருவேளை என்ன தரப்பாங்கடா தெரியலையே அப்படின்னு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்கிறாரு, ஃபாதர்ஸுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, தகப்பன்மார்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நான் எங்கேருந்து தரப்போகிறேன்? அவங்களுக்கு வேண்டாமா? சகோதரிமார்களே, அன்னையர்களே,
நீங்கள் மாற்றிடுவோம் நம்ம. அன்னையர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு ரகசிய வாசலை தரது. தந்தானே, தராமல் போனானே, வந்தானே, வராமல் போனானே. யோ, நீ சொல்கிறது எல்லாம் அங்கேயே தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறீரு. எப்போ பார்த்தாலும் சொல்கிறீங்க. அவங்க தான் ஆமேன்காங்க, அவங்க தான் அல்லேலியாங்காங்க, அவங்க தான் ஆமே எனக்கு தான்ங்காங்க. நீங்கள் இந்த விஜிபியில் ஒருத்தர் இருப்பான் பாருங்கள், நின்றுக்கிட்டு இருப்பான் பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? விஜிபியில் சென்னையில் சிரிக்க வச்சா பல ஆயிரம் ப்ரைஸ் அவனுக்கு. பல வருஷம் ஒருத்தங்க வேலை செய்கிறான். இது வரைக்கும் ஒருத்தன் கூட அவன் என்ன செய்ததில்லை. நானும் பல வருஷம் எதையாவது சாதிக்க வச்சிடலாம், அசைச்சிடலான்னு பார்த்தா அவங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தாங்களோ என்னமோ தெரியல. அவன் நிற்கிறான், இவங்க உட்காந்துருக்காங்க. அதான் வித்தியாசம். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற ரகசிய வாசல் ஒளிப்பீடத்தில் இருக்கிறவைகள். நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் பேச பேச ரிசீவ் பண்ணுங்க. அந்த வார்த்தையை உள்ளே எடுத்துக்கிடுங்க, அந்த வசனத்தை உள்ளே எடுத்துக்கிடுங்க. உள்ளே போக 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 தான் அது வேலை செய்யும். மருந்து உள்ளே போனால் தானே வேலை செய்யும். ஆமென். அது மாதிரி வார்த்தை உள்ளே போக போக, கர்த்தருடைய வார்த்தை அப்படியே ரிசீவ் பண்ணிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கர்த்தருடைய ரகசியம் எங்கே இருக்கா? தேவனுக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஒரு மனிதன், அதற்கு உங்களுக்கு நான் சொல்லட்டும். 2 சாமுவேல் 6 அதிகாரத்தில் ஓபேத் ஏதோமை குறித்து எழுதியிருக்கிறது. ஓபேத் ஏதோம், அவனுடைய வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி இருந்தது என்று எழுதியிருக்கிறது. ஏலியின் காலத்திலே பெட்டி பிடிக்கப்பட்டது. அன்னைக்கு தேவனுடைய பெட்டி தான் முன்னால போச்சுது. தேவனுடைய பெட்டினால தான் ஆசீர்வாதம். தேவனுடைய பெட்டியில தான் தடை மாறுச்சு. தேவனுடைய பெட்டினால தான் எரிகோ விழுந்துச்சு. தேவனுடைய பெட்டினால தான் வாசல் திறந்தது. தேவனுடைய பெட்டினால தான் ஆசீர்வாதமே வந்தது ஜனங்களுக்கு. முன்னாடி அந்த பெட்டியை தூக்கிட்டே போவாங்க, அனுகூலங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில், ஒரு நாளில் சத்துருக்கள் தேவனுடைய பெட்டியை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அவங்க கூட தெரியுது, இவங்களுக்கு காரியம் ஜெயமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த பெட்டி தான். இந்த பெட்டியை நம்ம கொண்டு போயிட்டானா இவன் தோத்துருவான், இவன் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சத்துருக்கள் அறிந்து தேவனுடைய பெட்டி எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். காலங்கள் கடந்து போகுது, அது எப்படி இல்லாமல் வீணாக்கப்படுகிறது. சில இடங்களை கொண்டு போகும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு வியாதி உண்டாகிறது. அதனுடைய தன்மை, அதனுடைய தரம், அதனுடைய குவாலிட்டி அவங்களுக்கு புரியாமல் நடந்துக்கிட்டாங்க. கடைசியில் ஜனங்களுக்கெல்லாம் பயம் உண்டாயிடுச்சு. இது எங்கேயா ஒதுக்கி விட்டுறணும், இது இருந்தால் ரொம்ப கஷ்டம், நம்ம வாழவே முடியாது, செத்து போயிடுவோம் அப்படின்னு பயந்து கடைசியில் எங்கே போய் சேர்ந்துச்சு? ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு போய் சேர்ந்துச்சு. அல்லேலூயா. பெட்டியை உள்ளே அனுப்பிக்கிட்டு, தேவனுடைய பெட்டியை உள்ளே அனுப்பிக்கிட்டு வெளியே இருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கான். செத்து போயிடுவான் போல அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். நல்லா கவனிங்க. உலகம் அவனை கவனிக்கிறது, சமுதாயம் அவனை கவனிக்கிறது. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, வேண்டாப்பா, எங்கள் வீட்டுக்கெல்லாம் வேண்டாப்பா, ஐயோ எங்களாம் தாங்க முடியாதுப்பா, வேற எங்கே வேணா அனுப்புங்க. ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது 3 மாதங்கள் தான். இந்த செய்தி ராஜாவுக்கு போகுது. ஐயா, தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு போனதுல இருந்து அந்த வீட்டுக்குள்ள என்ன வருது? பெருகிட்டே இருக்கு. நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு தேவனுடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. என்ன ரகசியங்க? கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த வீடு ஆசீர்வாதம். தேசமே அறியத்தக்க அளவு, தேசமே பார்க்கக்கூடிய அளவுக்கு அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாருங்க. இந்த பெட்டி உள்ள போனதுல இருந்து ஆடெல்லாம் குட்டி போட ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. மிருக ஜீவன்களெல்லாம் பெருக ஆரம்பிச்சிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் மலடியா இருந்தவங்களெல்லாம் கன்சீவாக, அருமையானவர்களே, கர்த்தர் அற்புதத்தை செஞ்சிருப்பார். எல்லா ஆசீர்வாதமும், பொருளாதார ஆசீர்வாதம், உலகத்திற்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் வீட்டில் பெருகிறது. 3 மாசத்துக்குள்ள லெவலே மாறிட்டு கண்டுபிடிக்கவே முடியல. நான் சொல்லுகிறேன்,
ஒரு தேவ மனுஷனுடைய வீட்டிலே கர்த்தர் ஒரு ரகசிய வாசலை வச்சிருக்கிறார்னா அதற்கு காரணம் தேவனுடைய பெட்டி. ஆண்டவர் நம்ம வீட்டில் இருந்தால், நம்ம வீட்டில் தேவ பிரசன்னம் இருந்தால், ஆண்டவருடைய பிரசன்னம் முக்கியமாக இருந்தால், நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தின் நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். மற்றவங்களைப் போல உங்களை வாழ வைக்க கர்த்தர் விரும்பலை. மற்றவர்கள் வாழ்ந்த நிலையில் நீங்கள் வாழ கர்த்தர் விரும்பலை. ஒரு வித்தியாசமான வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போக தேவன் விரும்புகிறார். ஆமென். யாத்திராகமம் 2 அதிகாரத்தில் மோசே பிறக்கிறான். அவன் பிறக்கிற காலத்தில் திடீர்னு ராஜா பார்வோன் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான். பிறக்கிற ஆண் பிள்ளையெல்லாம் கொண்டு போட்டு விடு, ஒரு ஆம்பளை பிள்ளையும் வைக்காத, நதியில் போடுங்க. ஆஸ்பத்திரியில் பிள்ளை பிறந்தா மருத்துவத்தில் சொல்லுகிறார்கள், ஆண் பிள்ளையா இருந்தால் கொண்டு போடுங்கள். அவனுடைய சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற காலத்தில் லேவியின் குடும்பத்தில் மோசே பிறக்கிறான். ஹல்லேலூயா. 3 மாதம் பெற்றோர்கள் அவனை ஒளித்து மறைத்து அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கான். காப்பாற்ற முடியல. பெற்றோர்கள் கன்ஃபார்மாக நினச்சிட்டாங்க, பிள்ளையை கொன்றுவான் போல, நம்ம பிள்ளையை கொன்றுவான் போல. நல்லா கவனிங்க, இந்த பிள்ளையை பாதுகாக்கணுமே, எப்படியாவது பாதுகாக்கணுமே. எப்படி பாதுகாக்கலாம்? அவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வருது. ஒரு நாணல் பட்டி செய்து அதுக்குள்ளே பிள்ளையை வச்சு இந்த நைலந்தில் அனுப்புவோம். யாராவது பார்த்து இரக்கம் செய்து பிள்ளையை காப்பாற்றுவாங்க. இந்த பார்வோன் பிள்ளையை கொண்டு விடக்கூடாது. ஒன்று சொல்லட்டுமா, அரண்மனையின் வாசலை கர்த்தர் மோசேக்காக திறந்தார். ஹல்லேலூயா. அரண்மனையின் வாசலையே கர்த்தர் மோசேக்காக திறந்தார். பார்வோன் அழிக்க நினைத்தான், கர்த்தர் வாசலை திறக்க நினைச்சார். ஆமென் சொல்லுங்க. 40 வருஷம் அரண்மனையிலே வாழ்ந்தான். 40 வருஷம் அரண்மனையிலே சாப்பிட்டான். 40 வருஷம் அரண்மனையிலே படுத்து இறங்கினான். 40 வருஷம் அருமையான வாழ்க்கை. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் மோசேக்கு ஒரு ரகசிய வாசலை திறந்தார். பெற்றோர்கள் கூட நினைத்திருப்பார்கள், என் பிள்ளை போய்விடும், என் பிள்ளை வளர்வதற்கு, என் பிள்ளை பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை. கர்த்தர் ஒரு ரகசிய வாசலை திறந்தார். ஹல்லேலூயா. அரண்மனையின் வாசல் திறக்கப்பட்டது. எந்த சூழ்நிலை நெருக்கப்பட்டாலும், ஒடுக்கப்பட்டாலும், பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகள் எழும்பினால் நம்மளை கொண்டு செல்லுகிற தேவன் சரியான இடத்துக்கு கொண்டு போவார். சரியான பாதையில் நம்மளை கொண்டு போவார். சரியான வழியில் கர்த்தர் நம்மை நடத்துவார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கோரேசுக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தையை தேவன் சபைக்கு இந்த காலவெளியில் நமக்கு சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானதை செய்கிற மனுஷனே, என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, நான் உனக்காக பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிறவைகளையும் உனக்கு நான் தரப்போகிறேன். அப்படின்னா ஒரு ரகசிய வாசல் இருக்கு, அதை நான் உனக்கு திறக்க போகிறேன். எழும்பி நிற்போம், எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நமக்காக ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. அது யாருக்கும் தெரியாதுங்க. எந்த மனுஷனுக்கு தெரியாது. உன் வீட்டில் தேவனுடைய ரகசியம் இருக்கு. உன் கூடாரத்தில் தேவனுடைய ரகசியம் இருக்கு. உன் தொழிலில் தேவனுடைய ரகசியம் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் தேவனுடைய ரகசியம் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க போகிற வாசலுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு திறக்க போற வாசலுக்காக ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், 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 ஆமென். நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். 3 நல்ல சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க செய்ய போறீங்க, நீங்க செய்ய போறீங்க, நீங்க செய்ய போறீங்க, நீங்க செய்ய போறீங்க. செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எனக்காக செய்து முடிப்பார். ஒருவராலும் செய்ய முடியாத பெரிய பெரிய காரியம் செய்வார். கரங்களை தட்டி ஆமென். ஒருவராலும் செய்ய முடியாத பெரிய பெரிய காரியம் செய்வார். நாம் நினைத்து பார்க்க முடியாதத அவர் ஒருவரே செய்து முடிப்பார். ஓ, ஒருவரால் செய்ய முடியாத பெரிய பெரிய காரியம் செய்வார். நாம் நினைத்து பார்க்க முடியாதத
அவர் ஒருவரே செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், செய்து முடிப்பார், எல்லாமே செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். எப்பத்தா என்று சொன்னாரே, அடைத்ததெல்லாம் திறக்கப்பட்டதே. எப்பத்தா என்று சொன்னாரே, அடைத்ததெல்லாம் திறக்கப்பட்டதே. வழிகள் எல்லாம் வாய்க்க செய்தாரே, இனி வருத்தங்கள் நமக்கில்லையே. வழிகள் எல்லாம் வாய்க்க செய்தாரே, இனி வருத்தங்கள் நமக்கில்லையே. செய்து முடிப்பா, செய்து முடிப்பா, எல்லாமே செய்து முடிப்பா. சொல்லுங்க, எனக்காக எனக்காக செய்து முடிப்பா. ஒருவராலும் செய்ய முடியாத பெரிய பெரிய காரியம் செய்வா. நாம் நினைத்து பார்க்க முடியாதது அவர் ஒருவரே செய்து முடிப்பா. மறுபடியும் சொல்லுங்க, ஒருவரால் செய்ய முடியாத பெரிய பெரிய காரியம் செய்வா. நாம் நினைத்து பார்க்க முடியாதத ஒருவரே செய்து முடிப்பா. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். எப்பத்தா திறக்கப்படுவதாக. ஆண்டவர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் திறக்கப் போகிற வாசலை குறித்து திட்டமாய் பேசி எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறீர். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறீர், ரகசிய வாசலை திறப்பேன் என்று. அது நிச்சயமாய் உடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் அது நடக்கட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் நடத்தும். எல்லா தீமைக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துள்ளோம். உடைய நன்மையை, கிருபையை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் தொடர செய்வீராக. தொடர்ந்து நடக்க 2வது ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஜனங்களை கொண்டு வாரும். உடைய நாம மகிமைப்படட்டும். சமாதானத்தோடு உடைய பிள்ளைகள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.